ஸோ லைவ் ஆகிடுச்சப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக செக் பண்ணுங்களேன். ஸோ லைவ் ஆகிடுச்சா, ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்க்ரனஸ் மிஷின்ஸோட டிஸ்கஷன் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம 3 டிஸ்கஷன்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ முடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், நான் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டெய்லி நம்மளோட டிஸ்கஷன்ஸ் வந்து 4:30க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லி ஈவினிங் நீங்கள் 4:30 வந்தீங்கன்னா ஸோ நம்மளோட கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் லைவ்லேயே கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் உங்களோட டவுட்ஸை வந்து அப்பயே உங்களால் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அப்டேட்டட் சிலபஸில் நம்மளோட கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஜஸ்ட் செக் கால் அவர் நம்பர். ஓகேங்களா? அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸ் என்ன மேனரில் இருக்க போகுதுன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும் அண்ட் ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடும். கோர்ஸோட வேலிடிட்டி இஸ் 2 years அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப்டர் த கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடும். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் அவர் ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இஃப் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் XA என்ன அப்படின்னா RA. கிளியரா? ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் RA இஸ் நத்திங் பட் 2 ohms அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 ohms அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? ஸோ ஒரு சேம் அதே ஆல்டர்னேட்டர் தான். ஆல்டர்னேட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm, ரியாக்டன்ஸ் வந்து that is 20 ohms. ஓகேங்களா? அடுத்ததாக பவர். ஸோ எஸ் நமக்கு கொடுக்குறாங்க, that is 2 MVA. பவர் வந்து 2 MVA. வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க, that is 11 kV. ஓகேங்களா? அகெயின் இதுவுமே என்ன கனெக்ஷன்னா which is a star connected. ஓகே, it is a star connected. The voltage generated per phase at unity power factor. So இங்கே என்ன கேட்குறாங்கன்னா E per phase கேட்குறாங்க. They are asking E per phase. ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which is UPF load. ஓகேங்களா? ஸோ என்னோட பவர் ஃபேக்டர் இங்கே யூனிட்டி பவர் ஃபேக்டர்ப்பா. ஓகே, என்னோட பவர் ஃபேக்டர் என்னன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் இங்கே கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இப்போ அதே கொஸ்டின் தான் இங்கே. பவர் ஃபேக்டர் மட்டும் UPF லோடு. ஸோ இப்போ பவர் ஃபேக்டர் யூபிஎஃப்னா என்னென்னு எழுதலாம்? cos phi-யோட வேல்யூ இஸ் 1. அவ்வளோதான். cos phi-யோட வேல்யூ இஸ் 1. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா E கேட்குறாங்க, E per phase கேட்குறாங்க. ஸோ வாட் வி நோ, E per phase இஸ் ஈக்குவலன் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் V per phase cos phi ப்ளஸ் IARA-ஓட ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? பிளஸ் IARA-ஓட ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா இது மோட்டரா ஜென்ரேட்டரா? இது ஜென்ரேட்டர் தான், அதனால தான் இங்கே ப்ளஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ். அடுத்ததா V per phase sin phi ப்ளஸ் இது லேகிங் பவர் ஃபேக்டரா லீடிங் பவர் ஃபேக்டரான்னு பார்க்கணும். லேகிங் அண்ட் யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸு, லீடிங் பவர் ஃபேக்டர் வந்தால் தான் மைனஸ். ஓகேங்களா? ப்ளஸ் IAXS த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? IAXS த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான் சார் இ ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்டார் கனெக்டடாக இருக்கிறப்போ ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் லைன் வோல்டேஜ் டிவைட் பை √3. அப்போ 11 kV டிவைட் பை √3. கிளியரா? ஃபேஸ் வோல்டேஜ்ன்றது 11 டிவைட் பை √3. ஓகேயா? இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஃபேஸ் கரண்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் கரண்ட் வேணுன்றதுனால 2 MVA. ஸோ 2 × 10⁶ MVA-ன்றது that is 10⁶. MVA divided by √3 into kV. So kV என்னப்பா? that is 11 into 10⁻3. ஓகேயா? ஸோ நீங்கள் இதை இப்போ அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 10⁻⁻6 +6 -3. அப்போ என்ன ஆகும்? 10⁻3 ரிமைனிங் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக 2 into 10⁻3 divided by 11 into √3 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா சார் இது ஆல்மோஸ்ட் என்ன வருது? √3ன்னா 1.732 into 1.11. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வி வில் கெட் 20 அப்படின்னு வரும்.
ஓகேங்களா. ஸோ பிகாஸ் 1.732 கூட நீங்கள் ஒரு 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் பிகம்ஸ் 20. நான் ஒரு அப்ராக்சிமேட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ கீழே ஒரு ஆல்மோஸ்ட் 20ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஜீரோ போச்சு, இங்கே ஒன்று அடிச்சிங்கன்னா அப்போ என்னப்பா வருது? ஸோ ஆல்மோஸ்ட் 100 ஆம்பியர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. எல்லாத்தையும் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் தான் பண்ணிக்கணும். 100 ஆம்பியர்ஸ். அப்போ தான் என்னால் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது 100 ஆம்பியர். ஸோ என்னோட ஐ ஃபேஸ்ன்றது 100 ஆம்பியர். ஓகேயா. அடுத்ததா வி ஃபேஸு. ஸோ 11 டிவைட் பை √3. ஸோ 1 டிவைட் பை √3ன்னா தட் இஸ் 0.57 சார். ஓகேங்களா. 0.57. அப்போ இது வந்து 5.7, பட் நியூமரேட்டர் அதிகமாக இருக்கனால அப்போ 0.6 இருக்கலாம். அப்போது 6 இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 6 kV இருக்கலாம். ஸோ வி ஃபேஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா வி ஃபேஸ் இஸ் 6 kV அப்படின்னு வரும். ஐ ஃபேஸ் எனக்கு என்ன வரும்னா 100 ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் சார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிவன் லைன் வோல்டேஜஸ்லேருந்து ஃபேஸ் வோல்டேஜஸை டெரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. லைன் வோல்டேஜஸ்லேருந்து ஃபேஸ் வோல்டேஜஸையும் ஃபேஸ் கரண்ட்டையும் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இங்கே யூஸ் பண்ண வேண்டியது தான் காஸ் பை வந்து 1 இருக்கிறப்போ சைன் பை என்னப்பா? காஸ் பை 1ன்றப்போ 5 வில் பி 90 டிகிரி, சாரி 0 டிகிரி. கரெக்டா. காஸ் பை வந்து 1 இருந்துச்சுன்னா ஆங்கிள் 5 வந்து 0 டிகிரியா இருக்கும். சைன் 5 என்னவா இருக்கும்னா தட் இஸ் 0. ஓகேங்களா. அப்போ சைன் 5 என்னன்னா 0. சைன் ஆஃப் 0 0 தானே. அவ்வளவுதான். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ கிளியரா. ஸோ இப்போ வி ஃபேஸ்ன்றது என்னப்பா? வி ஃபேஸ்ன்றது 6K. ஓகேங்களா. 6K. அடுத்ததா காஸ் பைன்றது என்னப்பா? தட் இஸ் 1. அப்போ 6000. அவ்வளோதான். பிராக்கெட்டில் 6000 ப்ளஸ். ஓகேயா. காஸ் பை வந்து 1, வி ஃபேஸ் வந்து 6000 எழுதியிருக்கேன். அப்புறம் தேர்ஃபோர் ஐஏ ஆர்ஏ என்ன? ஐஏன்றது 100, ஆர்ஏ என்னப்பா? தட் இஸ் 2. அப்போது 6200 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். ஓகேங்களா. 6200 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ். அடுத்ததா வி ஃபேஸ் இன்டூ சைன் 5 தட் இஸ் 0. சைன் 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தானே வரப்போகுது. ஏன்னா சைன் 5ன்றது 0 பாயிங்க. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அடுத்ததா நெக்ஸ்ட் ஐஏ வந்து 100, எக்ஸஸ் ரியாக்டன்ஸ் என்னப்பா? தட் இஸ் 20. அப்போ திஸ் இஸ் 2000. 2000. அப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்போ என்ன பண்ண போறீங்க? 6200. கிளியரா. அப்போ 6200 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2000 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. 6000 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2000 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார் இருக்கும்? நீங்கள் 6000 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2000 ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணுறோம். பார்த்தீங்களா. 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயருக்கு ரூட் எடுப்போம். கரெக்டாக. இது மாதிரி தானே இங்கே இருக்குது. 6200 ஸ்கொயர் பிளஸ் 2000 ஸ்கொயர். இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன நமக்கு வந்திருக்கும்? எஸ், வி நோ தட் இஸ் 10. ஓகேயா. ஸோ இவனுக்கு நியரர் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த நம்பர் இஸ் லார்ஜர் நம்பர், இதுவன் அதுக்கு வெளியே கொஞ்சம் தான் கம்மி. ஸோ அப்போ இருக்கிறப்பவே 2 தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இவன் வந்து 8, இவன் வந்து 6. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 8க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட்டே 2 தான். அதையே அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்ப எனக்கு 10 மட்டும் தான் கொடுக்குதுன்னா அப்போ இங்கே பாருங்க, இவன் 6000, இவன் 2000. அப்போ இவனில் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஒரு மைன்யூட்டாக 7000 கிட்ட தான் சார் ஆன்சர்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 7000 கிட்ட தான் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா. ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா 7000 கிட்ட தான் ஆன்சர் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் 9000 கிட்ட இருக்கு. 6000 ஒரு 2000 ஆட் பண்ணாலே எனக்கு 8200 தான் வருது. ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறப்ப எப்படி எனக்கு 8200 வரும்? அப்போ டெஃபினட்டாக இது வராது. ஆல்ரெடி இங்கே 9000 வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா 8000 வராதுன்னு தெரிஞ்சப்போ 9000 வரவே வாய்ப்பு இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் இது ஆட் பண்ண வேல்யூவே 6000 இருக்கிறப்ப 4000 எப்படி பாசிபிள்? 4000 வராது. அப்போ ஆன்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் வாட் 6888.45 வோல்ட். புரியுதா? ஸோ கிளியர். ஆக்சுவலி இந்த கொஷின் கரெக்டாக இருக்குப்பா. ஓகே, இந்த கொஷின் பாருங்க, நம்ம செக் பண்ணுறப்ப கரெக்டாக வருது. இங்கேயே நம்ம என்ன பண்ணோம்? போன கொஷின்ல இருந்து அதே மெத்தடாலஜியை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ புரியுது இல்லை? ஈஸி தானே?
சேம் கொஷின் தான்ப்பா. இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பவர் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக இது ஸ்டார் கனெக்டடுன்னு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபேஸ் வோல்டேஜ் ஃபேஸ் கரண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறேன். அடுத்ததா நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் வச்சு cos phi sin phi கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அடுத்ததா இ ஃபேஸ் வேணும், இ ஃபேஸ் வேணுன்றதுனால ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணப்போ என்னோட இ ஃபேஸ் வந்து 688.45 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஓகேங்களா, 688.45 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினுக்கு நான் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிட்டா, அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ரெகுலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார் திஸ் கொஸ்டின் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எஸ் இ மைனஸ் வி டிவைட் பை வி. கரெக்டா, எல்லாமே ஃபேஸ். இப்போ பாருங்க, இங்க இ ஃபேஸ் வந்து 6888.5. ஓகேங்களா, 688.5. அடுத்து வி ஃபேஸ் இங்க நம்ம கண்டுபிடிச்சோம். இட் இஸ் அப்ராக்சிமேட்டட், ஐ அம் டேக்கன் as 6000. கரெக்டா, இதை நான் ஒரு 6000 எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் 6000 divided by 6000. இப்போ பாருங்க, you will get voltage regulation as a finite. அப்போ 885 divided by 6000 into percentage. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சார் 600 plus ஒரு 300 900, அப்போ ஆல்மோஸ்ட் 14% of voltage regulation. ஓகேங்களா, இந்த given கொஸ்டினுக்கு நீங்க வோல்டேஜ் ரெகுலேஷனை கால்குலேட் பண்ணீங்கன்னா that is 14%. இப்படி தான் நீங்க வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் இ கண்டுபிடிக்கணும் சார். இ வேணும்னா that is v cos phi plus ia ra whole square plus v sin phi plus ia xs ஓட whole square. ஜஸ்ட் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு இதோட ரெஸ்பெக்டிவ் ஆன்சரை அப்ராக்சிமேட் பண்றப்ப எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. இ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெகுலேஷன்ஸ் வேணும்னா இ மைனஸ் வி பை வி ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றப்ப ஃபார் திஸ் கொஸ்டின் நான் வந்து 14 to 15% ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகேங்களா, இப்போ புரியுது இல்லை? இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேஷன்ல இருந்து கொஸ்டினோ இல்லை இ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோ வந்தா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கல்லப்பா, ஈஸி தானே. ஸோ இது ஈஸி தான். ஓகேங்களா, அன்லெஸ் அன்டில் அவங்க கொஸ்டின்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். அப்போ அடுத்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 3 phase 415 வோல்ட். ஓகேங்களா, 3 phase 415 வோல்ட் 100 kVA ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டர் ஹேஸ் அ ZS synchronous impedance கொடுத்துருக்காங்க. Find the power factor at which maximum positive regulation occurs. ஓகேங்களா, அப்போ என்னோட எந்த பவர் ஃபேக்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரெகுலேஷன் வில் அக்கர் இன் ஆல்வேஸ் லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். கரெக்டா, மேக்ஸிமம் ரெகுலேஷன் லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ்ல தான் அக்கர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லேகிங்ல தான் இருக்கு. அப்போ இது என்னால பார்த்த உடனே எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்ததா இதை நான் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ அக்கர் ஆகுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டெரிவேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் occurs when phi is equivalent to theta. ஓகேங்களா, என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் is equivalent to synchronous impedance angle. ஓகேங்களா, என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிளும் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிளும் எப்போ எனக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கேஸ்ல எனக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் அக்கர் ஆகும். ஓகேங்களா, அப்போ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா we can easily derive from this power factor. அப்போ பவர் ஃபேக்டர்னா என்னப்பா, cos of pi தானே. ஒன்ஸ் நீங்க பை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு காசு எடுத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மேக்ஸிமம் ரெகுலேஷன் அக்கர் ஆகணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபை வந்து தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபை வந்து தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கணும். சார் தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். தீட்டான்றது தட் இஸ் வாட், சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிள். அப்போ சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஆங்கிள் அதை தெளிவா உங்களுக்கு a plus bj அப்படின்ற ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க, bi. அப்ப இதுக்கு எப்படி எழுதிருப்போம், tan inverse of x divided by r இல்லனா r plus jx ஃபார்மேட்ல இருக்கு.
ஸோ இப்போ தீட்டா வேணும்னா tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஆர்னு எழுதலாமா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவலன் டு tan inverse ஆஃப் 5 by 0.4. ஓகேங்களா? tan inverse ஆஃப் 5 divided by 0.4. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதோட வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் எத்தனை டைம்ஸ் இருக்கு? tan inverse ஆஃப் 5 divided by 0.4னா ஆல்மோஸ்ட் 16 இருக்கும். ஓகேங்களா? tanல வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? tan டேபிள் வேணும்னா என்ன பண்ணலாம்? tan டேபிள் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா நீங்க இப்படி கூட டெரைவ் பண்ணலாம். ஸோ sin theta டேபிளை எழுதுங்க, cos theta டேபிளை எழுதுங்க, you will get the tan theta டேபிள். ஓகேங்களா? ஸோ இது தீட்டா, ஸோ 0 sin 0ல 0 1 கரெக்டா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு 30 டிகிரி 1/2, ஸோ இது என்ன? தட் இஸ் √3/2. அடுத்தது என்ன? 45 டிகிரி 1/√2, ஸோ இதுவும் 1/√2. அடுத்ததான் என்ன? 60 டிகிரி √3/2, ஸோ இவன் 1/2. அடுத்து 90 டிகிரி, திஸ் இஸ் 1, இவன் 0. ஸோ tan என்னப்பா? sin by cos. இப்போ போடுங்க. ஸோ விச் காட் என்னப்பா இருக்கு? தீட்டா வந்து 0. கிளியரா? நியூமரேட்டர் 0வா இருக்கனால இப்போ இங்கே என்னப்பா வரும்? 1/2 டிவைட் பை √3/2. ஸோ படித்தா 1 டிவைட் பை √3 வரும், இது 1 வரும். அடுத்ததா திஸ் இஸ் √3/1 வரும். ஸோ இப்போ என்ன வரும் சார்? இங்கே நெக்ஸ்ட்டு யூ வில் கெட் இன்ஃபினிட்டி. அப்போ பாருங்கள், ஸோ √3ன்றது என்ன? 1.732K 1.732K ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்குது. இங்கே எனக்கு என்ன இருக்குது? 60 வேல்யூவே 60. ஓகேங்களா? ஸோ 1.732க்கு ஆங்கிள் 60 இருக்கப்போ, ஸோ இது வேல்யூ இன்னமும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 60. அப்போ 60க்கு என்ன இருக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் 85 டிகிரிஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 5 will be 85 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5 will be 85 டிகிரிஸ்னால் இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரேஞ்ச் இங்கிருந்து இன் பிட்வீனில் இருக்கேன் நான். ஸோ √3லேருந்து இன்ஃபினிட்டியில் இருக்கேன்னா காஸ் பை தானே வேணும்? காஸ் பை பாருங்க, அப்போ என்னவா இருக்கும்? 1/2 கீழே இருந்து 0க்கு இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது 85 டிகிரிஸாக இருக்கிறப்போ காஸ் வேல்யூ பாருங்க, காஸ் ஆஃப் 85 டிகிரிஸில் அந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் மோர்லி நியரர் டு 0. திஸ் இஸ் 0 டிகிரி கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 85 டிகிரிஸில் இங்கே இருக்கும், 90 டிகிரியில் இங்கே இருக்கும். திஸ் இஸ் 90 டிகிரி, இவன் 85 டிகிரி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 0.0 ஆர் 1 அந்த மாதிரி இருக்கும். 0.050லேருந்து 0.1 வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதோட வேல்யூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்குவீங்கப்பா. ஸோ 80க்கு என்ன வரும், 85க்கு என்ன வரும், ஸோ 60க்கு நமக்கு தெரியும் 1/2. ஓகேங்களா? 60க்கு 1/2. ஸோ இன்னும் ரெடியூஸ் ஆக ஆக வேல்யூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியான வேல்யூ இவன் தான் இருக்கான், இவன் தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? 0.3 0.2க்குலாம் வேல்யூஸ் 80 டிகிரிஸ் கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 80 டிகிரிஸ் 75 டிகிரிஸ்க்கு தான் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இது நியரரில் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேனில் 60, டேனில் 1.732K எனக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ வருது, டேனில் 1.732K எனக்கு ஆங்கிள் நிறைய வருது. அப்போ டேனில் 60 இருக்கு, டேனில் 60 இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 5 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 will be nearer to 85 degrees. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பவர் ஃபேக்டர் வேணும்னா காஸ் ஆஃப் 85 டிகிரிஸ் எடுத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் 0.08 லேகிங் தான். ஓகேங்களா? 0.08 லேகிங் தான். ஆல்மோஸ்ட் நான் கிளாஸ்லேயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய டைம், 0.2லேருந்து 0.1 லேகிங் பவர் ஃபேக்டரில் தான் எனக்கு பொதுவாக நிறைய மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் இந்த ரேஞ்சில் தான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அதுக்காக இங்கே 0.2 இருக்குது அதுதான் ஆன்சரானலாம் கிடையாது. நீங்கள் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் என்ன வருதோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் பவர் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அந்த பவர் ஃபேக்டரில் தான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர் ஆகும். புரியுதா? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்ன்றது எப்பவுமே லேகிங் பவர் ஃபேக்டரில் தான் அக்கர் ஆகும். ஸோ அதுக்கான கண்டிஷன் இதை நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ phi is equal to theta அப்படின்ற கண்டிஷனில் தான் என்னோட மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர் ஆகும். phi equal to theta எப்போ நடக்குதோ அப்போ தான் மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஃப்ரம் திஸ் இதிலிருந்து phi கண்டுபிடிச்சிக்கலாம். phi கண்டுபிடிச்சிங்கன்னா you will get the answer.
ஓகேங்களா. மேக்ஸிமம் 90% உங்களுக்கு எக்ஸாமை கேட்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இதை கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி தான் கேட்பாங்க. பட் அது தாண்டியும் உங்களுக்கு சில கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ்க்கான பவர் ஃபேக்டர்ஸ் என்ன வரும், டேனில் 60 டேனில் 50 அந்த மாதிரி வரப்பெல்லாம் என்ன வரும்ன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் ஈஸியாக அப்படியே அப்ரோச் பண்ணிடலாம். ஏன்னா சில கொஷின்ஸ் இப்படியேவுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா, அடுத்த கொஷின் போவோம். The voltage regulation of a alternator is 20%. ஓகேங்களா, the voltage regulation of a alternator is 20% when it is rotated at 1000 rpm. ஸோ என் மிஷினை நீங்கள் 1000 rpmல ரொட்டேட் பண்ணுறப்போ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பாருங்க. when the machine is rotated at 600 rpm, voltage regulation is 20 when it is rotated at 600 rpm. அதாவது n வந்து 600 இருக்கிறப்போ voltage regulations என்னன்னா 20%. ஓகேங்களா, அடுத்ததா then find the voltage regulations when n is 500 rpm. n வந்து 500 rpm இருக்கிறப்போ voltage regulations என்னப்பா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. Okay, so n is 600 rpm, voltage regulation is 20%. n is 500 rpm, voltage regulation is what? Sir, speed ko voltage regulations ko நம்ம ஏதாச்சும் சம்பந்தம் பார்த்தோமா? கிளியரா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் lesser than 20, greater than 20, equal to 20, none. ஓகே, இதுக்கு ஆன்சர் அப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸ்பீட் அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன். பிகாஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா? வோல்டேஜ் ரெகுலேஷன் E மைனஸ் V டிவைட் பை V டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஈக்கு நீங்கள் பார்த்தாலும் ஈன்றது தட் இஸ் V காஸ் ஃபை plus IARA ஓட whole square plus V sin phi plus IAXA ஓட whole square. This is XS ஓட whole square. இங்க பாருங்க, which is not at all, which is E not depends on, E does not depends on N. So என்ன பொறுத்தே இல்லை. ஸோ கரெக்டா? அப்போ என்ன பொறுத்தே இல்லை, அப்போ இண்டிபெண்ட். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷனும் ஸ்பீடும் இண்டிபெண்ட். அப்போ போன கேஸ்ல என்ன 20யா, இவனும் 20 தான். ஸ்பீடு மாறினா வோல்டேஜ் இஎம்எஃப் மாறவே மாறாது. இங்க பாருங்க, ஸோ இங்க ஈன்றது, ஸோ இந்த இடத்துல ஈன்றது என்னோட என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா, இங்க இ என்ன டிபெண்ட் பண்ணி இல்லைல்ல. ஸோ இப்போ தேர்ஃபோர் விச் இஸ் சேம், சி தான் ஆன்சர். புரியுது இல்லப்பா? ஸோ இதுக்கு ஏன் ஆன்சர் சி வருதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈ வந்து ஸ்பீடை டிபெண்ட் பண்ணுற எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. ஈயோட எக்ஸ்பிரஷனில் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் இண்டிபெண்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்ததா, த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆஃப் an alternator. The short circuit current of an alternator at 1000 rpm. ஓகேங்களா, the short circuit current of an alternator at 1000 rpm is 20. ஓகேங்களா, short circuit current of an alternator at 1000 rpm is 20. அடுத்ததா, the short circuit current of at 900 rpm என்ன அப்படின்னு சொல்றாங்க, will be. ஸோ புரியுது இல்லை? ஸோ at n is equivalent to 1000 rpm, ISC கொடுத்துருக்காங்க. ISC is 20 amperes. அடுத்ததா, when n is what 900 rpm இருக்கிறப்போ ISC என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீட் 1000 rpm இருக்கிறப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இஸ் 20. ஸ்பீட் இஸ் 900 rpm இருக்கிறப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். கரெக்டாக? நம்ம கிளாஸில் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பார்த்துருக்கோம். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் எதுக்கு அக்ராஸாக வரைஞ்சிருப்போம்னா,
this is what field current and it is what speed. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீப் ஆன் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே போவீங்கன்னா, நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் எஸ்சி கேரக்டர் இஸ் அ லீனியர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் லீனியர்னா இதில் பியூர்லி டிமேக்னடைஸ் ஆகும். ஓகேங்களா? என்னோட ஷார்ட் சர்க்கியூட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் லோடை என்னப்பா பண்ணியிருப்போம், லோடே இருக்காது. இது என் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர், ரைட்? திஸ் இஸ் வாட் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே டைரக்ட் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறதுனால இது ஃபுல்லாகவே ட்ரீட்டட் ஆஸ் அ லேகிங் பர்ஃபெக்டிவ் லோடு. ஸோ இது ஒரு லேகிங் பர்ஃபெக்டிவ் லோடாக ஆகிடும். இப்போ இவனோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி டிமேக். ஸோ அப்போது என்ன ஆகும், நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும், ஈக்குவலாக டிமேக்னடைஸ் ஆகும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, டிமேக்னடைஸ் ஆகும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, டிமேக்னடைஸ் ஆகும். ஸோ இப்போ கீப் ஆன் இதுக்கு நீங்கள் கர்வ் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் அ லீனியர் கர்வாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபார் திஸ் 1000 RPM அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா இந்த 1000 RPMக்கு சாரி திஸ் இஸ் 1000 RPM. ஸோ இந்த 1000 RPMக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல்டு கரண்ட் வந்துச்சு, நான் வச்சு 20 amperes வந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் 900 RPMக்கு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ திஸ் இஸ் 900 RPMனா இப்போ பாருங்கள் ஃபீல்டு கரண்ட் மஸ்ட் பி லெஸ்ஸர் தானே இருக்க போகுது. ஸோ லெஸ்ஸர் தென் 20 ampere தான் இருக்க போகுது. ஏன்னா திஸ் இஸ் 900 RPM. ஓகேங்களா? அப்போது என்னோட 900 RPMக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீல்ட் கரண்ட் வில் பி லெஸ்ஸர் தேன் 20 தான் ஆன்சர். புரியுது இல்லை? ஸோ இந்த இடத்துல இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட். ஆனால் போன இடத்துல வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம இந்த கிராஃபை வரைஞ்சிருக்கோம்ப்பா, நீங்கள் போய் கூட பாருங்கள், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டோட கிராஃபை போய் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணியிருப்போம்னா ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீடை வேரி பண்ணுவோம். ஸோ ஃபீல்டு கரண்ட்டாக வேரி பண்ணுவோம், ஸ்பீடை வேரி பண்ணுவோம், ஃபீல்டு கரண்ட்டாக வேரி பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வேரி பண்ணி நம்ம பார்ப்போம். கிரேட்டர் தென் 20 வராது சுஜி, லெஸ்ஸர் தென் 20 தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு, செகண்ட் கேஸில் ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் அதிகப்படுத்தியிருந்தேன்னா அதிகமாக வந்திருக்கும். ஸோ இங்கே கம்மி பண்ணதுனால என்னோட கரண்ட்டும் கம்மியாக தான் தேவைப்படும். அடுத்ததா த ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு பில்ட் rated open circuit voltage கொடுத்திருக்காங்க. the field current required to build rated voltage கொடுத்திருக்காங்க. அடுத்ததா the field current required to build rated short circuit current கொடுத்திருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க EOC அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது IFM அப்படின்னு சொல்லலாம், field current required to build open circuit voltage. ஓகேங்களா? IFM EOC அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு பில்ட் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் இஸ் 15 ampere. ஸோ அடுத்ததா ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்டு டு பில்ட் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இஸ் 10 ampere. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் த சேச்சுரேட்டட் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் இன் பர் யூனிட் XSPU கேட்குறாங்க. ஸோ கிளாஸில் நம்ம இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோமா? ஸோ XSPUக்கும் இந்த ரெண்டு ஃபீல்டு கரண்ட்டுக்கும் இருக்கிற எக்ஸ்பிரஷன், இது ரெண்டுமே ஃபீல்டு கரண்ட், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இம்பிடன்ஸ்லாம் கிடைக்காதுப்பா. ஓகேங்களா? இது ரெண்டுமே கரண்ட், டிவைட் பண்ணால் இம்பிடன்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. பட் நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்த்துருப்போம், ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ அப்படின்ற ஒரு ரேஷியோ நம்ம பார்த்தோம். ஸோ அது எதை மீன் பண்ணுது? எஸ், என்னோட IFM இது கிடையாது சுஜி, அது வந்து கிடையாது, 1.5 வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SCR நம்ம பார்த்துருப்போம், ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ. ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ எதை டிபெண்ட் பண்ணதுன்னா IFM டிவைட் பை IFA. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் EOCயை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற, நான் உங்கள் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ EOCயை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபீல்டு கரண்ட்டு டிவைட் பை ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை, ரேட்டட் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபீல்டு கரண்ட்டு, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் என்னோட SCR. அப்போ இங்கே பாருங்கள் என்னோட SCR என்ன? திஸ் இஸ் 15 divided by 10. ஸோ இங்கே கண்டுபிடிச்ச 1.5ன்றது தட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ. ஓகேங்களா? திஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ. அடுத்து கிளாஸில் நம்ம ஒன்று பார்த்துருப்போம், ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS per unit அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு என்ன வேணும்? XS per unit வேணும் அப்படின்னா
சரி என்ன பண்ணலாம்? எஸ் excess per unit வேணும் அப்படின்னா that is 1 divided by short circuit ratio. So இப்போ excess per unit is equivalent to 1 divided by 1.5. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.67 per unit தான் ஆன்சர். ஸோ excess is equivalent to 0.67 per unit. கிளியரா? இதோட ஆன்சர் இஸ் 0.67. நம்ம ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோனா என்னன்னு தெரியும். ஃபீல்டு கரண்ட் required to build the rated open circuit voltage divided by field current required to build the rated short circuit current. அப்ப SCR ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். ஸோ ஃப்ரம் SCRல இருந்து என்னோட unsaturated synchronous reactance கண்டுபிடிக்க முடியும். எஸ் for this question it is C only. கரெக்டா? இது ஈஸியான கொஸ்டின் தானே. இதை நம்ம நிறைய முறை கிளாஸ்ல பார்த்துருக்கோம்ப்பா. இதுதான் நீங்க சின்ன சின்ன ரேஷியோஸ் எல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ் இருக்குன்ற பட்சத்தில் இதுல இருந்தெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இருக்கிற எல்லா எக்ஸ்பிரஷன்ல நம்ம கிளியரா இருக்கணும், எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஸோ முன்ன இருந்த எக்ஸ்பிரஷனும் சரி, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததான் in a salient pole synchronous generator direct axis reactance. In salient pole synchronous generator direct axis reactance, direct axis ஓட reactance என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நேற்று தான் நம்ம இதை பார்த்தோம். சரி, salient pole synchronous generator பொறுத்த வரைக்கும் when it is in a direct axis இருக்கிறப்போ ஸோ எங்கே இருக்கும் ஃபீல்டு? எஸ், இந்த ஃபீல்டு இங்கே இருப்பார். கிளியரா? இங்க பாத்தீங்கன்னா very less air gap when it is aligned on direct axis. ஓகேங்களா? less air gap. so air gap ரொம்ப கம்மியா இருக்கனால more armature reaction. கரெக்டா? நிறைய armature reaction இருக்கும், அதனால XA நிறைய இருக்கும். கரெக்டா? XA அதிகமாகும். so இப்ப XS is nothing but XL plus XA. அப்போ XA அதிகமாச்சுன்னா என்னோட ரியாக்டன்ஸ் அதிகமாகிடும். அப்போ திஸ் இஸ் எக்ஸஸ். நான் இந்த எக்ஸஸ் என்னன்னு சொல்லுவேன்னா எக்ஸ் டைரக்ட் ஆக்சிஸ். அப்போது டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸ் எப்பவுமே என்னவா தான் இருக்கும்னா அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் தானே. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், இது டைரக்ட் ஆக்சிஸை அலைன் ஆகிறப்போ என்னோட டயக்ராம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் ஏர் கேப். ஸோ ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதிகமாச்சுன்னா ஆர்மேச்சரோட ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ இந்த கேஸில் என்னோட டைரக்ட் ஆக்சிஸில் இருக்கிற அந்த சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ்க்கு பேர் தான் டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் XD. ஸோ அதே கேஸ் தான் நம்மளோட குவாட்ரேச்சர் ஆக்சிஸில் அலைன் ஆகிறப்போ நடந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் Q ஆக்சிஸ். கரெக்டா? இப்போ பாருங்க, மோர் ஏர் கேப். ஸோ இந்த இருக்க கண்டக்டருக்கும் அவனுக்கும் எவ்வளோ ஏர் கேப் இருக்கு. இப்போ பாருங்க, இங்க இருக்கிற கண்டக்டருக்கும் அவனுக்கும் ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கு. இங்க மோர் ஏர் கேப். திஸ் இஸ் ஆன் Q ஆக்சிஸ். இப்போ என்னோட ரோட்டார் ஆன் Q ஆக்சிஸ், மோர் ஏர் கேப். அப்போ லெஸ் ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், அப்போ less XA, அப்போ therefore XQ is less. ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக XQன்றது லெஸ்ஸாக இருக்கும். நான் கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன், XD is much much greater than XQ. in particular XD is 1.5 to 2 times of XQ. ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஸோ in a salient pole synchronous generator direct axis reactance is greater than quadrature axis reactance. புரியுது இல்ல? direct axis reactance is greater than quadrature axis reactance. ஓகேங்களா? direct axis ஓட reactance எப்பவுமே quadrature axis ஓட reactance விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? direct axis ஓட reactance எப்பவுமே quadrature axis ஓட reactance விட அதிகமாக தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்களேன். So the direct axis reactance XD and quadrature axis reactance XQ are obtained from slip test. So இப்போ அந்த ஸ்லிப் டெஸ்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம இங்கே பார்த்துருப்போம்ல, இந்த டயக்ராமை வச்சு தான் நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்குது.
கிளியரா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கா, அப்போது இங்கே போக வேண்டிய கரண்ட்டு ஈஸியாக போயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஐ மேக்ஸ் நடக்கும். அதாவது சாரி, ஐ மேக்ஸ்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த கேஸில் ஸ்லிப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டாருக்கு தான் சப்ளையை கொடுத்துட்ருக்கோம். சிம்பிள் தான். நீங்கள் ஸ்லிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் இஸ் எக்ஸைட்டட், ஸ்டேட்டாருக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்ருப்போம். ஸ்டேட்டாரில் இருக்கிற ஃப்ளக்ஸ் தான் ரோட்டாரை கட் பண்ண போகிறோம். ரோட்டாருக்கு வருவோம் ஸ்லிப் டெஸ்ட்டில். இவன் டைரக்ட் ஆக்சிஸை டச் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, இவன் டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ இந்த இடத்துல என்னோட காயில் இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த காயிலுக்கு நான் கரண்ட் கொடுத்துட்டு இருப்பேன். ஐ எம் கிவிங் த கரண்ட் ஐ. ஸோ இந்த இடத்துல ரொம்ப கம்மியான ஏர் கேப் இருக்கும், லெஸ் ஏர் கேப். கரெக்டாக? ஏர் கேப் ரொம்ப கம்மியாக இருக்கனால இட் ரெக்வயர்ஸ் லெஸ் ஐ. கரெக்டா? கரண்ட், இட் ரெக்வயர்ஸ் லெஸ் கரண்ட். ஓகே, கரண்ட் இங்கே நமக்கு லெஸ்ஸாக இருக்கும், பட் வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதை தான் நான் என்னோட ரியாக்டன்ஸாக நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஃபார் திஸ் டைரக்ட் ஆக்சிஸ்க்கு எனக்கு வர்றப்போ இந்த ஃப்ளக்ஸு ஈஸியாக இவன் வழியாக க்ளோஸ் ஆகி போயிடுவான். ஓகேங்களா? இவன் டைரக்ட் ஆக்சிஸ்க்கு வர்றப்போ இந்த ஃப்ளக்ஸு ஈஸியாக இவன் வழியாக க்ளோஸ் ஆகி போயிடுவான். ஸோ அதனால த நீட் ஆஃப் ஃபீல்டு கரண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது எக்ஸ்டியை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வோல்டேஜ் வில் பி மேக்ஸிமம். ஸோ வி மேக்ஸ் டிவைடட் பை பர் ஃபேஸ் டிவைடட் பை ஐ மினிமம் பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். எக்ஸ்டி டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ். அடுத்து குவாட்ரேச்சர் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸ் நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா இதுக்கு உல்டா. ஸோ இங்கே வி மேக்ஸ்ன்னு எழுதணும்ல, இங்கே வி மினிமம் பர் ஃபேஸ் டிவைடட் பை ஐ மேக்ஸிமம் பர் ஃபேஸ். கிளியரா? அவ்வளோதான் சார். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு மேட்ச் ஆகுதா? டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸும் நான் நேற்று கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் செக் அவுட் கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது டைரக்ட் ஆக்சிஸை டச் பண்ணுறப்போ ஸோ தேவைப்படுற கரண்ட், இங்கே ஸ்டேட்டாருக்கு தேவைப்பட போகிற கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப வெரி லெஸ். ஓகே, அப்போது XD இஸ் மேக்ஸிமம் பை மினிமம், XQ இஸ் மினிமம் பை மேக்ஸிமம். எஸ், ஆப்ஷன் சி தான் சுஜி, கரெக்டு. ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் தான் இது, ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கிவன் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. To the method used to determine XD and XQ. XD XQ find out பண்ற methods. ஸோ எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம XDயையும் XQவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? டைரக்ட் ஆக்சிஸ் ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? என்னோட ரியாக்டன்ஸ் டெஸ்ட்டா? கிடையாது. பிளெண்டல்ஸ் 2 ரியாக்ஷன் தியரி எதை சொல்லுதுன்னா இந்த 2 ரியாக்டன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் சொல்லுது. ஸோ அதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகல. ஸ்லிப் டெஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸ்லிப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்லிப் டெஸ்ட். ஸ்லிப் டெஸ்ட்டோட ரிசல்ட் தான். ஓகே, ஸ்லிப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டைரக்ட் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் குவாட்ரேச்சர் ஆக்சிஸோட ரியாக்டன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப் டு திஸ் கிளியர் தானப்பா? நீ செஷன்ஸ் புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ இன்றைக்கி செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நிறைய இந்த மாதிரி SCRலேருந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக இதோட சேச்சுரேட்டட் ரியாக்டன்ஸில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஏர் கேப் ரெலவெண்ட்டான ரியாக்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ஷுவலான ஏரியாஸ் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததாக ஃபேஸாரில் உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தோம். ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஜஸ்ட் அந்த டெஸ்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி அந்த டெஸ்ட்டிலிருந்து நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு, அதிலிருந்து கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பாருங்கப்பா. ஸோ அப்படி ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே டெஃபினட்டாக ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும். ஓகேங்களா? இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கொஷின் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ தேங்க்யூ. நம்ம நாளைக்கே டிஸ்கஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா.